ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? இங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது. என்னடா 100% ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா நெறைய பேர் ட்ரேட் பண்றாங்கன்னு கேட்குறீங்களா? நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க மார்க்கெட்ல அப்படின்னு நெனைக்கிறவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் நெறைய லாஸ் பண்ண தான் செஞ்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆயிருக்காது. பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவங்க பண்ற லாஸ விட அவங்க பண்ற ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா மந்த்லி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே, நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் தான். இப்போ சிலர் இருப்பாங்க. மினிமமான மார்ஜின் வச்சுட்டு பெர் டேவே வந்து 50,000, 1,00,000 அந்த மாரி பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் மறுநாளே அவங்களோட மொத்த மார்ஜின கூட லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து கேம்பிளர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது. ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம, ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாலே போதும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.